அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 8th தமிழிலிருந்து ஃபுல் ரிவிஷனாக தினமும் 75 கேள்விகள் பாட்டு வரும். இன்று பார்த்தீங்கன்னா 2வது நாளில் முக்கியமான அந்த 75 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ எம்ஜிஆர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்காம ஆன்சர் வர்ற மாதிரி படிங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. முதல் கேள்வி பாருங்கள். எம்ஜிஆர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? எம்ஜிஆர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் சரிதான், 1988ஆம் ஆண்டு. எழுத்து சீர்திருத்தம் 20ஆம் நூற்றாண்டில் செய்தவர் யார்? எழுத்து சீர்திருத்தம் 20ஆம் நூற்றாண்டில் செய்தவர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய சில எழுத்து சீர்திருத்தங்களை வந்து எம்ஜிஆர் வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பார். இடம் கூட்டல் எங்கும், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னாகும்? இடம் எங்கும் அப்படின்னு ஆப்ஷன் சியா மாறும். பராபரம் என்பதன் பொருள் என்ன? பராபரம் இதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா மேலான பொருள் என பொருள்படும். கவலைகள் எவைகள் அல்ல? கவலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் கை குழந்தைகள் கிடையாது. எது நம்முடைய நாள்? நம்முடைய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. சீட்டு கவிகளை எழுதியவர் யார்? சீட்டுக்கவி அப்படின்னு அவருக்கு சிறப்பு பெயர் இருக்கு. அவர் வந்து பாரதியார் அவர்கள். பகைவன் என்றாலும், இதை பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? பகைவன் கூட்டல் என்றாலும்னு பிரியும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஓலைச்சுவடிகளில் இடம்பெறாதது எது? ஓலைச்சுவடிகளில் இடம்பெறாதது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் மெய்யெழுத்து என்பது இடம்பெறாதது. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அயோத்திதாசர் அவர்கள். உள் கூட்டல் இருக்கும், இதை சேர்த்து எழுத நமக்கு என்ன கிடைக்கும்? உள்ளிருக்கும் என பிரியும். ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எக்கலை காரணமாக அமைந்தது? அந்த கலை பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வியாகும். பருத்தி கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பருத்தி எல்லாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நமக்கு நாமே எதை செய்து கொள்ள வேண்டும்? நமக்கு நாமே என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா நட்பு கொள்ளுதல் வேண்டும். அந்த பாடலில் கை குலுக்கி நட்பு கொள்ளுதல் வேண்டும்னு தான் வரும். கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்கின்றன. பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் சே ராசு அவர்கள். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எந்த எழுத்து? வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து. விழித்தெழும், இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது விழித்து கூட்டல் எழும் என பிரியும். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எந்த பருவம்? கல்வி பயிற்சிக்குரிய பருவம் பார்த்தீங்கன்னா இளமை பருவமாகும். செவ்விந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர்? செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். மட்டு என்பதன் பொருள் என்ன? மட்டு அப்படின்னா அது ஒரு அளவை குறிப்பதாகும். போவதில்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை பிரித்தெழுத போவது கூட்டல் இல்லை என பிரியும். இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது? இன்றைய கல்வி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளுவரின் படைப்பிற்கு பௌத்த கோட்பாட்டின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் யார்? அவர் வந்து ஆப்ஷனில் அயோத்திதாசர். இது ஒரு முக்கியமான கேள்வி. எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்?
யகர உகர ஓசைகளில் ஏற்படும் எழுத்துக்களில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமா முனிவர் அவர்கள். பின்வருபவரில் யார் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் சரிதான், பீசா குப்புசாமி அவர்கள். புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் யாரை புகழ்ந்தார்? புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்தார். நலமெல்லாம் பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னாகும்? நலம் கூட்டல் எல்லாம் என பிரியும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினர்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு பார்த்தீங்கன்னா தாவரங்களை பயன்படுத்தினர் என்பதுதான் சரியான ஒன்று. தேவாரம் பாடியவர்கள் யாவர்? இதில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அனைவரும் என்பது சரியான விடை. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் பயன்படுவது என்ன? நெடிலை குறிக்க நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? துணைக்காலை பயன்படுத்துகிறோம். ஒரு மனிதனை வாழ்வில் உயர செய்பவை எவை? ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்பவை எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு மற்றும் உழைப்பாகும். மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவது என்ன? மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவது கல்வியாகும். திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? திருத்தொண்ட தொகையை எழுதியவர் ஆப்ஷன்ல சுந்தரர் என்பது சரியான விடை. தொல்காப்பியத்தில் இடம்பெறும் அதிகாரங்கள் எத்தனை? இதுவும் திருக்குறளை போல பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் 3 அதிகாரங்கள் உள்ளன. அயோத்திதாசர் நடத்திய இதழின் பெயர் என்ன? அயோத்தியதாசர் நடத்திய இதழின் பெயர் ஒரு பைசா தமிழன் என்பது சரியான விடை. மறைபொருளை காத்தலின் பெயர் என்ன? மறைபொருளை காத்தலின் பெயர் நிறை என்று அழைக்கப்படுகிறது. பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? இதிலேயே பார்த்தீங்கன்னா சதகம்னு கேட்பாங்க. சதகம்ங்கிறது 100 பாடல்களை கொண்டது. பதிகம்ங்கிறது 10 பாடல்களை கொண்டதாகும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதனை ஓட்டிவிடும்? முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலன்னா யமனையும் ஓட்டிவிடும். முறை கூட்டல் எனப்படுவது சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னாகும்? முறை எனப்படுவது என ஆப்ஷன் பி சரியான விடை. யாருக்கு உணவளித்தல் நமது கடமை? அதாவது அளந்தவர் வறியவருக்கு உணவளித்தல் நமது கடமையாகும். மக்களின் ஒழுக்கத்தோடு தொடர்புடையது என்ன? மக்களின் ஒழுக்கத்தோடு தொடர்புடையது வானம் என்பது சரியான விடை. விழுந்ததங்கே இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? விழுந்தது கூட்டல் அங்கே அப்படின்னு பிரியும். ஆப்ஷன் சி சரியான விடை. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த அரசு பிரெஞ்சு அரசாகும். மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் உள்ள நூல்கள் என்னென்ன? மூவேந்தர்கள் குறித்து வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம் அனைத்திலும் உள்ளன. ஆப்ஷன் டி சரியான விடை. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் கேட்டாவே புதுமை பித்தன் என்பது சரியான விடை. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? அவர் பார்த்தீங்கன்னா பீசா குப்புசாமி அவர்கள் எழுதிய நூல் தான் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூலாகும். யாரை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும்? நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது சரியான விடை. சேரர்களுக்கு உரிய பூ என்ன பூ? சேரர்களுக்கு உரிய பூ பார்த்தீங்கன்னா பனம்பூ என்பது சரியான விடை. கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? முக்கியமான கேள்வி. இதுல 150 பாடல்கள் உள்ளன. குணங்கள் கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுத நமக்கு என்னாகும்? குணங்கள் எல்லாம் அப்படின்னு பிரியும். ஆப்ஷன் டி சரியான விடை. விண்ணம் என்பதன் பொருள் என்ன? அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விண்ணம்னா
சேதம் என பொருள்படும். கடம்பர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? கடற் கொள்ளையர்தான் கடம்பர் என அழைக்கப்பட்டனர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் என்பது சரியான விடை. குட்டி ஜப்பான், இது நேரு அவர்கள் இந்த நகர அழைப்பார். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் சிவகாசி ஆகும். என்றிருள், இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்று கூட்டல் இருள் அப்படின்னு பிரியும். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. செத்திறந்த, பிரித்தெழுது, இதில் செத்து கூட்டல் இறந்த என்பதுதான் சரியான விடை. மோகித்து என்பதன் பொருள் என்ன? மோகித்துனா விரும்பி என பொருள்படும். வானம்பாடி கவிஞர்களுள் ஒருவர் யார்? ஆப்ஷன்ல மேத்தா அவர்கள் தான் வானம்பாடி கவிஞர்களுள் ஒருவராவார். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? முக்கியமான கேள்வி. அந்த நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமாகும். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். அவர் எழுத நூல் தான் பார்த்தீங்கன்னா மருமக்கள் வழி மான்மியமாகும். அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? ராசேந்திரன். மீரா அவர்களால் நடத்தப்பட்ட இதழ் தான் அன்னம் விடு தூதாகும். விலங்கொடித்து, இதை பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? விலங்கு கூட்டல் ஒடித்து என பிரியும். மனிதர்கள் எதனை தீய வழியில் செல்லாமல் காக்க வேண்டும்? அவங்களுடைய ஐம்பொறிகளை தீய வழியில் செல்லாமல் காக்க வேண்டும். நாம் சோர்ந்து தளர்ந்தால் எது நோய் படுக்கையாகும்? நாம் சோர்ந்து தளர்ந்தால் பூமி நோய் படுக்கையாகும். நல்ல உடல்நலத்திற்கு அடிப்படை எது? நல்ல உடல்நலத்திற்கு அடிப்படை நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி அனைத்தும் என்பது சரியான விடை. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களின் பெயர் என்ன? அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதம் கூட்டல் தரும், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது இதந்தரும் என சேர்த்து எழுத கிடைக்கும். காந்தியடிகள் எது போற்ற வாழ்ந்தார்? அண்ணல் காந்தியடிகள் உலகம், அதாவது வையம் போற்ற வாழ்ந்தார் என்பது சரியான ஒன்று. சேரர்களின் தலைநகரம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. சேரர்களின் தலைநகரம் வஞ்சியாகும். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எச்சமய கருத்தை வலியுறுத்துகின்றன? ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சமண காப்பியங்களாகும். ஐம்பெருங்காப்பியங்களில் மகுன் வச்சுங்க, மணிமேகலை, குண்டலகேசி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பௌத்த காப்பியங்களாக உள்ளன. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது என்ன? பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல்லாகும். கோடையும் வசந்தமும் என்ற நூலை எழுதியவர் யார்? கோடையும் வசந்தமும், இது மீரா அவர்களால் எழுதப்பட்ட நூல். எது போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு? எதுன்னு பாருங்க. உலகம், அதாவது வையம் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.